ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம அரளி செடியில் எவ்வளோ களை வந்திருக்குது, நிறைய களைங்க வந்திருக்குது. ஆனால் இன்னும் இதில் வந்து அரும்பு வரல. இது பூ முடிஞ்சு போச்சா என்னான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மட்டும் நிறைய துளிர் களைங்க வந்து நிறைய பக்க களைங்க நிறைய வந்திருக்குது பெருசாக. பூ ஒன்று கூட அரும்பு வரல. செம்பருத்தி செடியில் வந்து இன்றைக்கி 4 செம்பருத்தி பூத்துருக்குது. நாட்டு செம்பருத்தியில் அரும்பு நிறைய வச்சுருக்குது. நேற்று வந்து 18 செம்பருத்தி பூ பூத்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று மரம் ஃபுல்லாகவுமே பூ தான், எவ்வளோ அழகாக இருந்தது. இன்றைக்கி வந்து 4 பூ பூத்துருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடி வந்து வேறு பெரிய பக்கெட்டில் மாற்றி வச்சுருக்குறோம், பெரிய தொட்டியில். பார்க்கலாம், அதில் இனிமேல் அரும்பு வைக்குதா என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சம்பங்கி பூ வந்து இன்றைக்கி 5 பூ பூத்துருக்குது. இன்னும் அதில் நிறைய அரும்புங்க இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு 15 பூ கிள்ளிட்டுருப்போம், 15-20 பூ கிள்ளிட்டுருப்போம். இன்றைக்கி ஒரு 5 பூ ரெடியாக இருக்குது. ஒரு கலையில் எத்தனை பூ பூக்குது பாருங்கள் சம்பங்கியில். இது வந்து கனகாமர செடியில் வந்து நம்ம பூ நேற்று தான் பறித்தோம். இன்றைக்கி வந்து பாதி, மறுபடியும் இன்றைக்கி பாதி பூ பூத்துருக்குது. நாளைக்கு இன்னும் பூக்கிறது வந்து பூ கிள்றதுக்கு ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு இந்த டெல்லி கனகாமர செடி வந்து நம்ம மாற்றி வச்சோம். அது வந்து மண் கலவையெல்லாம் சரியாக போட்டு திரும்பினா அதை ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ஜாதி மல்லி செடி நல்லா களையெல்லாம் பக்க களையெல்லாம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்குது. பார்க்கலாம் அதுலேயும் பூ வருதா என்னான்னு சொல்லிட்டு. காக்கடாலேயும் பூ இல்லை. கருவேப்பிலை செடியில் வந்து நம்ம வந்து இந்த வர்மி கம்போஸ்ட்டு காய்கறி உரம்லாம் போட்டு நம்ம மூடி வச்சுருக்குறோம், முட்டை தோலெல்லாம். அதுலேயும் பார்க்கலாம் பெருசாக வளருதா என்னன்னு சொல்லிட்டு. சுரக்கா கொடியில் வந்து நிறைய பூ வச்சுருக்குது. ஆனால் ஒரு சுரக்காமல் வரல. பெருங்க செடியில் வந்து பிஞ்சு வந்துருக்குது. பூ வச்சு வச்சு கொட்டி போயிடுது. நான் வந்து 2-3 செடியை வந்து தூக்கி மேலே பிடிச்சி கட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம மல்லிகைப்பூ செடியில் இன்றைக்கி 2-3 மல்லிகைப்பூ தான் பூத்துருக்குது. எல்லா செடியிலையுமே அரும்பு வருது. நெல்லிக்காய் மரமும் நல்லா பெருசாகுது. மழையிலையும் நல்லா இருக்குது. கட் பண்ணி விட்ருக்குறோம், அதுவும் நல்ல புது துளிர் வந்துருக்குது. நம்ம ரோஸ் கலையிலேருந்து 3-4 கிளை வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதுவும் துளுத்து வந்துருக்குது. இந்த கரும்பு செடியில் வந்து கரும்பு தொட்டியில் ஒரே ஒரு கரும்பு தான் வச்சுருக்குறோம். முருங்கை மரம் வந்து ஒரே ஒரு அந்த பெரிய முருங்கை மரத்தை எடுத்து அந்த தொட்டி உள்ளே வச்சுருக்குறோம். பார்க்கலாம் அது அதுதான் என்னான்னு சொல்லிட்டு. கொய்யாக்காய் மரத்தில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டதெல்லாம் துளுத்து வந்துச்சு. இன்றைக்கி நம்ம புதினா வந்து அறுவடை பண்ணிக்கலாம். புதினா வந்து பெருசு பெருசாக நீட்டாக வளர்ந்துருக்குது. அது நம்ம இன்றைக்கி புதினாவை அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் காட்டுற வீடியோவில். சாமந்தி செடியிலையும் அரும்பு பெருசு பெருசாக இருக்குது. ஆனால் அது எப்போ பூக்கும்னு தெரியல. பூத்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதை ஃபஸ்ட்டு நான் அதை காட்டணுன்னு தான் தினமும் பார்க்குறேன், பூக்குதான் என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் பூக்கலை. அதில் கத்திரிக்காய் செடியில் வந்து கீழே ஒரு அடி கூட ஆகலை. அது கீழே ஒரு காய் வச்சுருக்குது. இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.